காவேரி ரிவர் டிஸ்பியூட் நம்ம இன்னைக்கு கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கோம். கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் பெருசா எதுவுமே வரல. நம்ம ஜூன் மாசம் மேட்டூருக்கு வர வேண்டிய தண்ணிய நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை கவர்மெண்ட் கெசட் வந்ததுக்கு அப்புறம் வருஷம் ஒழுங்கா தான் வந்துட்டு இருக்கு. என்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததோ அன்னையிலிருந்து காவிரி பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுக்கு காரணம் யாரு? இங்க இருக்கிற திமுக அரசு, அங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அரசோட காவிரி பத்தி பேச மாட்டாங்களாம். சட்டப்பேரவையில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, நாங்க எழுந்திருச்சு கேட்கிறோம், உங்க அரசாங்கம் தான், உங்க கூட்டணி அரசாங்கம் தாங்க இருக்குன்னு, நாங்க காவிரி பத்தி பேச மாட்டோங்க அப்படின்னு சட்டப்பேரவையில பதில் அளிக்கிறாருன்னா, காவிரி மாதிரியான மிக முக்கிய நீராதார பிரச்சனையில கூட உங்க கூட்டணி அரசோட நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்ப அந்த இண்டி கூட்டணி எதுக்கு இருக்கு? அந்த இண்டி கூட்டணி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகுது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமிர்த் சரோவர் இந்த நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு, நீர் வளத்தை பாதுகாப்பதற்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அதை தமிழ்நாட்டுல பெரிய அளவுல நிறைவேற்றவில்லை. அதனால இன்று கோடை காலத்துல தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்கள் குடிநீருக்கே சிரமப்படக்கூடிய நிலைமை உருவாயிருக்கு. நீங்க மேகதாதான கட்டுறாங்க, மேகதாதான கட்டுறாங்க கர்நாடக அரசு, காங்கிரஸ் அரசு சொல்லுது, அங்க பிஜேபி அரசாங்கம் சொல்லுச்சு. இங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் வாய் திறக்கல, திமுக முதலமைச்சர் வாய் திறக்கல, பாரதிய ஜனதா கட்சி வாய் திறக்கல. ஒன்றே ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா மேகதாதுல அணை கட்டிட்டா நமக்கு குடிக்கிறது கூட தண்ணி இருக்காது. இப்பவே தண்ணி இல்ல. இந்த வருஷம் நம்முடைய கிழக்கு மேற்கு கால்வாயில தண்ணி விடல, டெல்டாவுக்கு தண்ணி விடல. இப்ப 56 அடி தான் இருக்குது. இன்றைக்கு இந்த தண்ணி நம்ம 3 மாதம் குடிப்பதற்கு தான் ஒரு சரியா இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாம் பெற்று தந்த தீர்ப்பை அதன் அடிப்படையில் மாதந்தோறும் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு ஒவ்வொரு மாதமும் ஒரு டிஎம்சி தண்ணி திறந்த வேண்டும் என்று உத்தரவு வாங்கியிருக்கிறோம், தீர்ப்பை வாங்கியிருக்கிறோம். அதை கூட நடைமுறைப்படுத்தாத இன்றைக்கு கையிலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். நாம தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம். நீங்க கோர்ட் தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாசம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற வேணும்ல, அதுதான் அரசாங்கம் இருக்குது. கிடையாது. தில்லு திராணி தெம்பில்லாத ஒரு முதலமைச்சர் என்ன பண்றது? ஏதாவது சந்தடி சாக்கில வந்து முதலமைச்சராக வந்துட்டார். இன்னைக்கு மக்கள் படுற கஷ்டம் ஏராளம். குடிப்பதுக்கே தண்ணி இல்லாம போயிருங்க. மேகதாதுல விட்டு அணை கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு எல்லாம் குடிக்க தண்ணி இல்லாம போயிடும். அதை யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு மத்தியிலிருந்து அமைச்சர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் இப்ப மத்திய அமைச்சர்கள் இத்தனை பேர் வந்தீங்களா? ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்கலாம். ஒவ்வொரு இலாக்காவிலையும் பல மத்திய அமைச்சர்கள் தேர்தல் நேரங்கள் தான் வர்றாங்க. அப்படி வரும்போது ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அவருடைய டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு திட்டத்தை கொண்டாந்துருந்தா மக்கள் சந்தோஷமா இருந்திருக்காங்க. தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனா எந்த மத்திய அமைச்சரும் எதுவுமே கொண்டாடல. ஓட்டுக்கு மட்டும் இங்க வர்றாங்க, வாங்கிட்டா மக்களை மறந்துடுறாங்க. ஆகவேதான் நாங்க தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல, நாட்டு மக்களை மறக்கின்ற கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை முடிவு செஞ்சிட்டோம். இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய அடிப்படை. அப்படி மேகதாது அணை இன்றைக்கு கட்டுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் எங்கேயாவது சொல்லியிருக்குதா? இல்லையே. நேற்று தினம் பாருங்க, பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கை வந்தது. இந்த காவிரி நதி பிரச்சனையை குறிப்பிடல, ஏதோ பேசி இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பத்தி எல்லாம். எதை பேசி என்ன பிரயோஜனம்? நமக்கு தண்ணீர் வேணும். கர்நாடகத்தில் இருக்கிற அணையிலிருந்து நமக்கு பங்கு நீர் வேணும். அங்க அணை கட்டுறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்காது என்று உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தா பரவாயில்ல, செய்யல. அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதுல சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு கர்நாடகாவில் மேகதாது கட்ட காங்கிரஸ் அனுமதிக்காதுன்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்கு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறீங்க?
இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனையே காவிரி தான். இன்னைக்கு ஜீவ நதி காவிரி தான். இந்த காவிரி நதி நம்பி டெல்டா இருக்குது. அங்க இருக்கிற விளைச்சல் அதிகமா இருந்தா தான் நமக்கு உணவு பஞ்சம் இல்லாம இருக்கும், விலைவாசி ஏறாம இருக்கும், அரிசி விலை ஏறாம இருக்கும். ஆனா இன்னைக்கு டெல்டா பால வேணாங்கிற சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இன்னைக்கு மத்திய ஆளுகின்றவர் நம்ம எல்லாம் நம்மளை எல்லாம் பொருட்படுத்தல, நமக்கு தேவை நன்மைகள் செய்யல. இன்றைக்கு மேகதாது அணை கட்டுவோம் என்று காங்கிரஸ் அமைச்சரவையும் சொல்லுது, அங்கே கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரசும் சொல்லுது, பாரதிய ஜனதா முந்தி ஆண்டது அவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. மத்திய தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியும் கண்டுகொள்ளவில்லை, பாரதிய ஜனதா கண்டுகொள்ளவில்லை. அப்ப நாம ஆதரிக்க வேணும், அவங்க ஏன் நாம ஓட்டு போட வேணும்? சிந்திச்சு பாருங்க. நமக்கு என்ன நாமளே குத்திக்கலாமா? இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் இல்லாம போயிடும், குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுரும். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அதிமுக தேசிய கட்சியில் நம்பல, மக்களை நம்பி நாங்கள் இந்த தேர்தல் நிற்கிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம். இன்னும் சொல்றாங்க பிரதமர் யாருன்னு. எங்களுக்கு பிரதமர் யார் என்பது இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்வார்கள் அவர்தான் எங்களுக்கு முக்கியம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த தமிழ்நாடு மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது, தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய எண்ணம். அவர் மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவதுதான் எங்களுடைய லட்சியம். அதுதான் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் நாடாளுமன்றத்திலே. அதற்கு தான் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அதிமுக ஆட்சி உருவான பிறகு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம், ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். அதே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருந்த பொழுது ஊர் ஊரா ஒரு பெட்டி தூக்கிட்டு போனாங்க. நம்ம பகுதிக்கு ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்தார். எல்லாம் கூட மக்களை இது மாதிரி பெட்டி, இது மாதிரி பெட்டி ஒன்று எடுத்துட்டு போய் பாருங்க, இதுதான் பெட்டி. இது மாதிரி பெட்டி எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. இதுல அந்த ஊர் மக்கள் அழைச்சி, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா, அந்த குறைய கடிதம் மூலமா எழுதி இந்த பெட்டியில போடுங்க. இந்த பெட்டியை பூட்டி பத்திரமா நம்முடைய வீட்டில் வச்சு, நான் முதலமைச்சரான உடனே இந்த பூட்டை திறந்து பெட்டி திறந்து நீங்க கொடுக்கிற மனுவை படிச்சு தீர்வு வாங்குறேன். அப்படி தீர்வு ஏற்பட்டாவிட்டால் நான் முதலமைச்சர் கோட்டையில் அமர்ந்திருக்கிறேன், என்னுடைய கதவு திறந்தே இருக்கும், நேரடியாக வந்து உங்களுடைய குறையை சொல்லி தீர்த்துக்கலாம். இன்றைக்கு இந்த பொட்டியில போட்ட மனு எல்லாம் என்னாச்சுன்னே தெரியல. ஊரூரா போய் மனு வாங்கினீங்க. எப்படி எல்லாம் நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. மக்கள் சிந்திச்சாங்க, ஏதோ ஸ்டாலின் வந்து பூட்டு சாவி தொலைச்சிட்டாரோ, எனது பெட்டியே காணாம போயிட்டு என்று மக்களுடைய சந்தேகம் இருந்தது. இந்த பெட்டியில என்ன தங்கத்தை போடுறியா வைரத்தை போடுறியா பூட்டி வைக்கிறது? எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த பெட்டியில மனு போடுறதும், அந்த பெட்டிக்குள்ள என்ன தங்கத்தையே போடுற பூட்டி வைக்கிறதுக்கு, இல்ல வைரத்தை போடுற பூட்டி வைக்கிறதுக்கு பத்திரமா. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் விடியா திமுக முதலமைச்சர். இன்னைக்கு மக்களை ஏமாற்றுவதிலே கில்லாடிகள் திமுக கட்சிக்காரன். கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னு வச்சுங்க, உங்களையே மாத்திடுவான் திமுக காரன். அப்பேற்பட்ட தந்திரவாதிகள் இப்படி எல்லாம் பேசுவாங்க.